வணக்க மக்களே. பலருக்கும் தெரியாத வரலாற்று உண்மை என்ன தெரியுமா? இலங்கை அரசுக்கு எதிராக ஆயுத ஏந்தி போராடினது எல்டிடி மட்டும் கிடையாது. 70 80களில் 30க்கும் மேற்பட்ட இயக்கங்கள் தமிழ் மக்களுக்காக போராடினாங்க. அதுல முக்கியமான 5 இயக்கங்கள் டெலோ, இபிஆர்எல்எஃப், புளோட், இஆர்ஓஎஸ், எல்டிடி. இந்த இயக்கங்கள் இணைந்து இஎன்எல்எஃப்னு ஒரு கூட்டணி கூட வச்சிருந்தாங்க. இந்த ஒற்றுமையை பிரபாகரன் விரும்பவில்லை. தமிழ் போராட்டங்களுக்கு பிரபாகரன் தான் மட்டும் தான் தலைவனாக இருக்கணும்னு விரும்பினாரு. அதனை அடுத்து டெலோ போன்ற இயக்கங்கள் மீது பிரபாகரனோட எல்டிடி தாக்குதல் நடத்தினாங்க. இதன் விளைவாக டெலோவோட தலைவர் ஸ்ரீ சபாரத்னம் அவர்கள் கொல்லப்பட்டாங்க. அவரோட சேர்த்து 300 போராளிகளும் கொல்லப்பட்டாங்க. அதனை அடுத்து இபிஆர்எல்எஃப், புளோட் போன்ற இயக்கங்கள் மீதும் தாக்குதல் நடத்தினாங்க. அவங்களோட முகாம்கள், ஆயுதங்கள் அழிக்கப்பட்டு யாழ்ப்பாணத்தில் இந்த இயக்கங்கள் தடை செய்யப்பட்டன. இஆர்ஓஎஸ் போன்ற மிதவாத இயக்கங்களும் படிப்படியாக ஓரம் கட்டப்பட்டன. 1987க்கு முன்னால 30 இயக்கங்கள் இருந்த இடத்துல அந்த இயக்கங்களை அழிச்சு எல்டிடி தனிப்பெருங்க இயக்கமா மாறிடுச்சு. ஒரு பக்கம் சிங்கள அரசுக்கு எதிரான போராட்டங்கள் நடந்துட்டு இருந்த அதே நேரத்துல பல இயக்கங்களை அழிச்சு பிரபாகரன் தன்னை ஒரு தனி ஆளுமையா காமிச்சுக்கிட்டாரு. இந்த மாதிரி வரலாற்று தகவலுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.